சில பெண்கள் சைஸ் தெரியாம எப்படி சொல்லி கேக்குறதுன்னு ரொம்ப ஒரு மாதிரி கூச்சமா இருக்காங்க. சைஸ் சொல்லுங்க அப்படின்னாங்க. சைஸ் தெரியலங்கன்னு ஒண்ணு அவங்க நம்ம முன்னாடியே ஸ்கேன் பண்ணுவாங்க. ஆமா, நிறைய கடைகள்ல இருந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றாங்கன்னுலாம் வேற. சோ நிஜமா கேள்வி எனக்கு இது குக் வித் கோமாளிலே வந்தது, உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றோம் அப்படின்னு. நான் சொன்னேன் இதுல என் சைஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா, இல்லங்க உங்க சைஸ்ல இல்ல, XXL இல்ல, 4XL இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ரொம்ப ஹர்ட்டிங் ஆகுது. நான் நிறைய இது அனுபவிச்சிருக்கேன். நம்ம கடைக்குள்ள வரும்போதே உங்க சைஸ் ட்ரெஸ் இல்லைன்றோம். கடைகள்ல போய் கேட்கறது இன்னமும் கூட எழுதி வாங்குற பழக்கம் வச்சிருக்காங்க. நிறைய இடத்துல என் தம்பி அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வரலாம். நல்ல புசு புசு நானீங்க, அந்த ஷக்கிலாமா தான் இப்போ வரைக்கும் ட்ரெண்ட்ல இருந்தீங்க. எல்லாருக்கும் வணக்கம். தி ஷக்கிலா சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்பதில் ரொம்ப 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 மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஷக்கிலாமா தான் நம்ம கூட இருக்காங்க. ஷக்கிலாமா, உங்களோட பிள்ளைங்களை உங்க ஸ்டைலே நீங்களே வரவேற்றுருங்க. ஷூர். எல்லாருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் உங்க ஷக்கிலா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லாதான் இருப்பீங்க. ஓகேமா, இன்னைக்கு என்ன டாபிக் நான் கொண்டு வந்தேன்னு பார்த்தா, பெண்கள் இப்போ நம்மள மாதிரி இப்போ என்ன மாதிரியான பிளஸ் சைஸ் உள்ளவங்க வந்து கடைங்களுக்கு போனா ஆம்பளைங்க இருக்காங்க. சில பெண்கள் வந்து கேட்டு வாங்க கூச்சப்படுறாங்க. சில பெண்கள் சைஸ் தெரியாம எப்படி சொல்லி கேக்குறதுன்னு ரொம்ப ஒரு மாதிரி கூச்சமா இருக்காங்க. அத நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க அதை பத்தி? இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய கடைகள்ல வந்து பெண்கள் தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஆண்கள் இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம சைஸ் சொல்லுங்க அப்படின்னாங்க. சைஸ் தெரியலங்கன்னு ஒண்ணு அவங்க நம்ம முன்னாடியே ஸ்கேன் பண்ணுவாங்க. ஆமா, சில இடத்துல வந்து 30 அப்படின்னா 30 அப்படின்ட்டு போவாங்க. ஏன்னா அது ஒரு சைஸே இல்லைன்றாங்க. ஆமா, 44 அப்படின்ட்டும் போறவங்க இதெல்லாம் என் கண்ணால பார்த்துருக்கேன். ஆனா இன்னைக்கு நிறைய கடைகள்ல, உதாரணத்துக்கு ஒரு பாண்டி பஜார்ல ஒரு கடை இருக்கு. அங்க இந்த ஒன்லி லேடிஸ் இருக்காங்க. ஸோ அங்க போனா அந்த லேடிஸ் வந்து இல்லம்மா கொஞ்சம் சாகியா இருக்கு தெரியுது, அவங்களே கம்ஃபர்டபுளா இது எனக்கு எப்படி வேணும்னு கேட்டா அதுக்கேத்த மாதிரி சேஞ்சிங் ரூம்ல அவங்களே நமக்கு போட்டு விட்டு இது உங்களுக்கு கரெக்டா இருக்கு, இந்த சைட்ல பிதுங்கி வரல, இதெல்லாம் சொல்றாங்க. பட் இன்னைக்கும் சொல்றேன், பெண் குழந்தைங்களுக்கு சைஸ் தெரியல அப்படின்னா ஒரு இன்ச் டேப் எடுத்துட்டு நம்ம வீட்லயே நம்ம யூஸ் பண்ற போட்டு அளவு எடுத்தீங்கன்னா நமக்கு 32வா 34ஆன்னு தெரிஞ்சு அதை போய் 32 கேட்டு வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஒரு சில கடைகளுக்கு போனா எஸ், எம், எல், XL இவ்வளவுதான் இருக்கு. ட்ரெஸ் பார்த்தா பொம்மையில போட்டிருக்கும் போது அழகா இருக்கும். ஆனா இதுல என் சைஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா, இல்லங்க உங்க சைஸ்ல இல்ல, XXL இல்ல, 4XL இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ரொம்ப ஹர்ட்டிங் ஆகுது. கரெக்ட், எல்லா கடைகள்லயும் வைக்க முடியாது. பட் பெரிய கடைகள்லயுமே இந்த பிரச்சனை எல்லா கடைகள்லயும் வைக்க முடியாதுன்னு இல்ல. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உடை பிடிச்ச கலர்ல இருக்கு, இதுக்கு வந்து நம்ம சைஸ்ல இல்லைன்றாங்களேன்னு ரொம்ப கஷ்டமான பெயின் அது. நான்லாம் வந்து பிளஸ் சைஸ்னா எனக்கு சைஸ் 5. ஆக்சுவலி எனக்கு சில பிராண்ட்ல 3 கரெக்டா இருக்கும், சில பிராண்ட்ல 2வே கரெக்டா இருக்கும். சேஞ்ச் ஆகும் பிராண்டுக்கு. ஆமா, நான் வந்து கொஞ்சம் லூஸா போட ப்ரிஃபர் பண்ணுவேன், ஃபிட்டிங்கா இருக்க கூடாது, ஏன்னா நல்லா தொப்ப தொந்தியுமா இருக்கிறன்றதால. நான் நிறைய இது அனுபவிச்சிருக்கேன். நம்ம கடைக்குள்ள வரும்போதே உங்க சைஸ் ட்ரெஸ் இல்ல சொல்லிடுவாங்க. அது வந்து ஏன் வந்து கேக்குறோம், எனக்கு எடுக்க வந்திருக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எடுக்க வந்திருப்பேன், அது கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க சைஸ் இல்லைன்றுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒருவேளை உண்மையிலேயே அந்த சைஸ் கடையில இல்லாம இருக்கலாம். சோ இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாமே, அந்த கடையில இல்லாம இருந்தாலுமே நீங்க சொன்னதேதான். இப்ப நான் எனக்கு வாங்க போறேன்றது கிடையாது இல்லையா. நான் கடைக்கு போறேன், எனக்கு பிடிச்சவங்களுக்கும் நான் வாங்கலாம் இல்லையா. சோ அவங்க குட்டியா இருக்கலாம், எஸ் சைஸ்ல இருந்திருக்கலாம். அதை நீங்க என்ன ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை சொல்லலாங்கிறது. அது வந்து எப்படி சொல்றது, நம்ம எல்லாருமே மனுஷனா யோசிச்சு பார்த்தா அவங்க காலையில இருந்தே நின்னுகிட்டே இருக்காங்க. சில கடைகள் இப்படி வணக்கம் சொல்லிட்டே நின்னுகிட்டே இருக்கணும். அவங்களெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நான் ஏதாவது ஒரு கடைக்கு போறேன்னா இது 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 அப்படின்னு எடுக்க சொல்லுவேன். இவ்வளவுதான். அண்ட் எல்லாத்தையும் பிரிக்கவும் கூடாது, அவங்க தானே மடிச்சு வைக்கணும். ஆமா, திரும்ப அவங்க தான் மடிச்சு வைக்கணும். அதனால பிரிக்காதீங்க. பார்த்து எனக்கு எது பிடிச்சதோ அந்த 4 பிரிச்சேன்னா அந்த 4 நான் வாங்க போறேன்னு அர்த்தம். என் சைஸ்ல இருக்குதா 4 நான் வாங்கிப்பேன். ஸோ எல்லாரும் என்ன மாதிரி இருப்பாங்களா, ரொம்ப ஒரு ட்ரெஸ் வாங்க வந்தவங்க 100 ட்ரெஸ் எடுத்து பார்த்துட்டு சூஸியா இருக்கலாம்.
நான் ஒரு ட்ரெஸ் வாங்க போவேன், 12 ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நிறைய கடைகள்ல இருந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றாங்கலாம் வேற. சோ நிஜமா சொல்றேன், கேள்வி எனக்கு இது குக் வித் கோமாளிலே வந்தது, உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றோம் அப்படின்னு. நான் சொன்னேன் குக்கிங் ஷோ, அந்த எண்ணெய் படலாம், ஒரு ஏதாவது ஆவலாம், நெருப்பு படலாம், கரப்படும். அப்ப நீங்க என்ன திட்டுறதுக்கா? இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட என் லைஃப் டைம்ல ஸ்பான்சர் கிட்ட இருந்து நான் ட்ரெஸ் வாங்கினதே கிடையாது. ஓகே, எல்லாமே என் பணம் போட்டுதான். அக்கேஷனை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம ஒரு தீபாவளி எபிசோட் எடுக்கிறோம், அதுக்கு ஒரு மாதிரி ட்ரெஸ். ஆமா, இதெல்லாம் சிம்பிள் பேட்டிக்கு நான் ஒரே ட்ரெஸ் ரிப்பீட் பண்ண முடியாது. என் ட்ரெஸ் நான் 500 ரூபாய்க்கும் டாப் எடுப்பேன், 10,000 ரூபாய்க்கும் ஒரே டாப் எடுப்பேன், 2000 ரூபாய்க்கும் ஒரு டாப் எடுப்பேன். ஆனா அதுல நான் ஒரு வாட்டி தான் நான் போடுவேன். இது பெருமைக்கெல்லாம் சொல்லல, எனக்கு அத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் போடும் போதே இது எனக்கு அப்படின்ருவாங்க. ஏன்னா நான் போட்டு அப்படியே கைட்டு கொடுத்துருவேன். நாம இப்ப ஏசியில உட்காந்து பேசிட்டு இருக்கிறதால எனக்கு ஸ்வெட்டு கூட ஆகாது. ஸோ அப்படியே கழட்டி அவங்களுக்கு கொடுத்துருவேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதே மாதிரிதான் லைக் இன்னர்ஸ போய் கேட்க கூச்சப்படுற பெண்கள் நிறைய பேர் இப்பவும் மெடிக்கல் ஷாப் போய் வாங்கறதுக்கு அந்த மாதிரி. இப்ப சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா ஆயிடுச்சு. பட் சூப்பர் மார்க்கெட் போக தெரியாதவங்க இல்ல அந்த மாதிரி போக முடியாதவங்க கடைகள்ல போய் கேட்கறது இன்னமும் கூட எழுதி வாங்குற பழக்கம் வச்சிருக்காங்க. அப்பா கிட்ட கேட்க முடியாதவங்க, அண்ணா கிட்ட கேட்க முடியாதவங்க எழுதி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு இது மாதிரி மென்சுரல் கப்னு ஒண்ணு வந்தது இல்லையா? சோ இத பத்தியான உங்களோட அனுபவங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன? அது அந்த காலத்துல இருந்ததுமா. இப்பெல்லாம் நிறைய இடத்துல என் தம்பியே வாங்கி கொடுத்துருக்கிறான். இது 2-3 இடத்துல நடந்தது கூட. அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு கொஞ்சம் கரைப்பட்டிருந்தா நிறைய பசங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் இரு, நீ போய் நீ ரெஸ்ட் ரூம் போ அப்படின்னு வாங்கி போய் தட்டி கொடுக்குறவங்க இப்ப எல்லாமே மாறிடுச்சு. அண்ட் நாங்க யூஸ் பண்ண டைம்ல நாங்க டேம்பூன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, டேம்பூன்ஸ். பசங்க சிரிப்பாங்க, இது என்னது விக்ஸ் இன்ஹேலர். அவங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணிருக்கேன். ஓகே, இது இப்படிடா, இது இன்சர்ட் பண்ண யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அது என்னன்னா டேம்பூன் யூஸ் பண்ணும்போது என்னன்னா 5 நாள் வர பீரியட்ஸ் ஒரு 3.5 நாள் ஆயிடும். பிகாஸ் அது வெளியில வர்ற வரைக்கும் அது வெயிட் பண்ணாது, அது உள்ளே அந்த சக் பண்ணிடும். ஸோ இது இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் சொல்லியே கொடுத்துருக்கேன். ஆனயோன்னு ஒரு இருக்கு, அது ஒரு ஆல்கே மாதிரி. அந்த அயான் இருக்கிற சானிடரி நாப்கின்ஸ் நிறைய கம்பெனில இப்போ இருக்கு. அதை யூஸ் பண்ணா தி பெஸ்ட் என்னன்னா பெயின் ரொம்ப கம்மியாயிடும். அண்ட் பீரியட்ஸ் ரெகுலரா வர ஆரம்பிக்கும். ஸ்கூல்ஸ்ல வரணும், ஸ்கூல்ஸ்ல இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். டயட் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வரலாம். நீங்களே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி இருந்தீங்க, ரொம்ப ஸ்லிம்மா அழகா. நான் சொல்றது பிகினிங் ஸ்டேஜ்ல நல்ல புசு புசுன்னு ஆனீங்க. அந்த ஷக்கிலாமா தான் இப்ப வரைக்கும் ட்ரெண்ட்ல இருந்தீங்க. இப்ப பட் திரும்பவும் ஒல்லி ஆயிட்டீங்க. எப்படி ஏதாவது டயட் ஏதாவது ஃபாலோ பண்றீங்களா? இல்ல, இப்ப அதுக்கு கரெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நான் ஒல்லியா இருந்தேன் ஆரம்ப காலத்து படத்துல. 20 வயசுக்கு அப்புறம் எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா டிப்ரெஷன்ல போய் நான் என்ன பண்ணேன், சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஓவர் வெயிட், 120 மேக்ஸிமம் வெயிட் இருந்தேன். நீங்க பீக்ல இருந்த டைம்ல சொல்றீங்க? இல்ல, பீக் ஹைட் 120. அதுக்கப்புறம் தான் மலையாள படத்துல சூப்பர் ஸ்டார் ஆனேன். அதனாலதான் எப்ப பாரு இந்த கேரளா சாரி ட்ரெஸ் கிடைக்காது. நீ சொன்ன கஷ்டம் நான் அந்த டைம்ல பட்டு ஒரு அவசரத்துக்கு போய் ஒரு ட்ரெஸ் வாங்கவே முடியாது. என் காஸ்டியூம் குமார் தான் எனக்கு ட்ரெஸ் தைச்சாகும். அது சுடிதாரா இருக்கட்டும், ஜீன் கூட அவன் தைச்சு கொடுத்தாதான் நான் போட முடியும். ஒரு வீட்டுல ஒரு சின்ன கோழி எடுத்து ஃப்ரை பண்ணோம்னா ஒரு நைட்டுக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தா அந்த ஒரு ஃபுல் கோழி சாப்பிடுவேன். இப்போ 2 பீஸ் சிக்கன் பீஸ் வச்சாலும் ஒரு பீஸ் யார் தட்டுலயாவது வச்சிடுறேன். 1/2 கிலோ ரைஸ் அப்படியே தட்டுல வச்சு சாப்பிட நான் கோவப்பட்டா. அது இப்போ ஹெவியா சாப்பிட்டா என்னால டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரியான ப்ராப்ளம் ஏஜிங். பெரியவங்க சொல்றது எல்லாமே கரெக்டுமா. இது எப்பதான் நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, ஆனா எப்படி நான் மற்ற குழந்தைங்களுக்கு புரிய வைக்க போறேன்னு தெரியல. 20ல இருந்து 25 அந்த மாதிரி இருக்கவங்களே இப்ப நிறைய பேர் உடம்பு இழைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய பாக்குறோம். டயட் பிளான், டயட் சார்ட், லைக் பாலியோ டயட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்க? இல்ல, இப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க, பாலியோ டயட் பண்ணி 20 வருஷமா இருக்கிறவங்களும் இருக்காங்க. பாலியோ டயட்டால 7 வருஷத்துல செத்து போனவங்களும் இருக்காங்க. ஏன்னா அது வெறும் ஃபேட் தானே சாப்பிடணும், நோ புரோட்டீன், அந்த மாதிரி நோ கார்ப்ஸ், நோ சுகர், அப்படி சாப்பிடும். அது எல்லாருக்கும்லாம் செட் ஆகாது. ஆமா, சில பேருக்கு செட் ஆகும். அதுக்கான நான் நிறைய கேள்விப்பட்டது இருக்கிறது கிட்னி ஃபெயிலியர்ஸ் ஆகுது அப்படின்னுட்டு. இன்னைக்கும் நான் ஓவர் வெயிட் தான், என் ஹைட்டுக்கு என் ஏஜுக்கு நான் ஓவர் வெயிட் தான். அதுக்கப்புறம் ஜிம் பக்கம்லாம் திரும்பியே பாக்குறது கிடையாது. ஷூட்டிங் இருந்தா கூட ஜிம் இல்லையா,
என்ன அதெல்லாம் பண்ண சொல்லுவீங்களான்னு கேட்பேன். ஸோ உண்மையிலேயே இதுக்கு பதில் சொல்ல தகுதியான ஆள் நான் இல்லை. ஆமா, வெயிட் லாஸ்க்குன்னு சில ஆபரேஷன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா ஏதாவது? ஐயோ, நான் எதுவுமே ட்ரை பண்ணதில்ல. அதுல அந்த லைப்போசெக்ஷன் அப்படின்னு சொல்றது திருப்பி வெயிட் போட்டுரும். கண்டிப்பா போட்டிருக்கு, நான் பார்த்தவங்க எல்லாருக்குமே போட்டிருக்கு. ஏதோ ஒன்று ஆப்ரேஷன் ஒன்று சொல்றாங்க, அது ஏதோ குடலே கட் பண்ணிடுவாங்க. ஆமா, அது பண்ணா சுகர் வராது அப்படின்றாங்க. சுகர் வராது, ஆனா இம்யூனிட்டி இல்லாம செத்து போயிடுவோம்னா. ஏன்னா அவங்க வந்து அரை இட்லி தான் சாப்பிடுறாங்க, ஒரு இட்லி தான் சாப்பிடுறாங்க. ஏன்னா அதுக்கு மேல டைஜஷன் ஆகாது, அதுக்கு வயிறு ஃபுல் ஆயிடும். 4 இட்லி சாப்பிடுறாங்க, வயிறு ஃபுல் ஆகுது. அவங்க அரை இட்லிக்கு வயிறு ஃபுல் ஆகுது. அப்புறம் அவங்களுக்கு எங்க இருந்து ஸ்டெமினா இருக்கும்? எனக்கும் நிறைய பேர் என்ன பண்ண சொன்னாங்க. நான் வந்து இது வரைக்கும் எனக்கு ஒரு ஆபரேஷன் ஒண்ணு நடந்ததும் இல்ல, எனக்கு கத்தின்னு உடம்புல பட்டதும் இல்ல. நான் வந்து குண்டுதான், நான் குண்டாவே இருக்கிறேன், என்னை இப்படியே பாருங்க ராஜா. சின்ன வயசுல நிறைய ஹேர் லாஸ்லாம் ஆகுது இல்லையா? எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹேர் லாஸ் டிப்ஸ் மாதிரி ஏதாவது கரெக்டா என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கேள்வியை நான் ரொம்ப நாளா யாராவது என்ன கேட்பாங்களான்னு எதிர்பார்த்தேன். இது வந்து விக்கு. ஆமா, அது விக்கு உள்ள எனக்கு இவ்வளவு முடி இருக்கு. நிஜமா சொல்றேன். ஸ்பா பண்றேன், வீட்டுக்கு வந்து பண்ணாங்க ஹேர் ஸ்பா பண்ணிட்டு மறுநாள் ஹேர் வாஷ் பண்றேன். யூ ஓன்ட் பிலீவ் இட், பியூட்டி பார்லர்ல இருக்கிற அந்த பொண்ணு, மேம் கோ சி அ டாக்டர்னு. எனக்கு ஏதோ என் தலையில இருந்து ஒரு 1/2 கிலோ வெயிட் இறங்கின மாதிரி இருந்தது. ஆனால் நான் நல்லா இருக்கு, வெயிட் என்னதுன்னு பார்த்தா பின்னாடி பார்த்தா இவ்வளோ முடி. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க? இந்த மாதிரிலாம் பண்ண. ஓ மை காட், இது வந்து ரஷ்யாலே சீப்பஸ்ட் ஷாம்பூ, இதுவும் இதோட ஸ்பா மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி 10 நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு வாட்டியும் தலை வரும்போதும் அந்த அவ்வளோ முடி இருக்கிறதுலே குழந்தைங்களுக்கு போடுற டிப்டாப் கிளிப் இருக்குல்ல, அதுல நின்னுச்சு என் முடி. எங்க டாக்டர் தலைநதியே முடி. இவர் வந்து நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் டே வரை டாக்டர்கிட்ட கேட்கும்போது, டெர்மட்டாலஜிஸ்ட் நம்பர் கொடுங்க, முடி கொட்டுது அப்படின்னா இவர் அமிச்சார் அடையாள ஒரு டாக்டர். நான் 3ஆவது நாள் வந்தேன். அவர் சொன்ன மருந்தெல்லாம் ஒரு 15,000 ரூபாய்க்கு நான் வாங்கல. அங்கேருந்து வந்து நேரம் எங்க டாக்டர்கிட்ட போய், உங்க முடி இவ்வளவு நல்லா இருக்குது டாக்டர், என்ன அமிச்சிங்களே, அவரே வந்து விக்கு தானே வச்சிருக்கிறாரு அப்படின்னு. நீங்க வந்து என்கிட்ட மருந்து கேட்கல அப்படின்னாரு. பட் அதுல இருந்து இது வரைக்கும் எனக்கு சரியா முடி வளரல. சோ இந்த ஸ்பா இதெல்லாம் வந்து நிறைய இளம் வயது பெண்கள் வந்து அததான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஹேர் ஸ்பாங்கிறாங்க, கெரட்டின், பொட்டாக்ஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதோட விலைகள்லாம் வந்து 20,000 30,000 அப்படின்னு அதிகமான விலைகளாவும் இருக்கு. அதனால யூஸ் இருக்கான்னு கேட்டா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஹேர் லாஸ். ஏமா கேரளால மட்டும் பெண்களுக்கு அவ்வளவு முடி இருக்கு? சாப்பிடுறதுக்கும் தேங்காய் எண்ணெய், தலைக்கு வச்சுக்கிறதும் தேங்காய் எண்ணெய், தலைக்கு குளிச்சுட்டு வந்து முதல்ல தேங்காய் எண்ணெய் தான் வைக்கிறாங்க. ஆமா, சோ அது குளிர்ச்சி, அதனால அதெல்லாம் தான் பெஸ்ட்மா. உங்களோட ஸ்கின் மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்றீங்க? ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுக்க முடியும்? நீ என்ன பக்கத்துல இருந்து பாத்துருக்கியா? பாத்திருக்கேன். என் ஸ்கின் மெயின்டைன் ஆன மாதிரியா இருக்குது? இல்ல. அப்புறம் ஏன் இப்படி புழுவுற? அப்படி இல்ல, அதாவது வீட்டுல பாக்குறதுக்கும் கேமரால பாக்குறதுக்கும் நான் மேக்கப் இல்ல போட்டு வந்திருக்கேன். நீங்க நிறைய மேக்கப் யூஸ் பண்ண மாட்டீங்க, அதுவும் எனக்கு தெரியும். நீங்க நிறைய மேக்கப் போட மாட்டீங்க, எனக்கு அதுவும் தெரியும். அதனாலதான் கேக்குறேன். வித்தின் அ செகண்ட்ல, நேத்தெல்லாம் நம்ம ஒரு வெளியில போயிருந்தோம், வித்தின் அ செகண்ட்ல நீங்க ரெடி ஆனீங்க. அது எப்படி? அது எனக்கு நான் இல்ல, பட் இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்குள்ள நீங்க ரெடி ஆயிட்டீங்க. எப்படி அந்த ஒரு குயிக்கா உங்களுக்கு எப்படி? பிராக்டிஸ். சின்ன வயசுல நல்லா ஸ்கின் நல்லா இருக்கும் போது அத்தனை ஹைட்ரா ஃபேஷியல் இருந்து மண்ணாங்கட்டில இருந்து எல்லாம் பண்ணுவேன். எந்த ஏஜ்ல இப்பதான் பண்ணணுமா ஃபேஸ் லிஃப்டிங், இது மசாஜ் கொடுத்து ஃபேஷியல் எல்லாம் பண்ண, ரிங்கிள்ஸ் மறைக்கிறதுக்காக நான் எதுவுமே பண்றதுல எனக்கு பொறுமை இருக்கிறது இல்ல. என்ன இருக்கோ ஆல்மண்ட் ஆயில் என்ன இருக்கோ அதை போட்டு ஃபர்ஸ்ட் இந்த போட்டிருக்கேன். நான் எதுவுமே போடல, நான் கன்சீலர் போட்டிருக்கேன், லூஸ் பவுடர் பனானா பவுடர் போட்டிருக்கேன், ஐப்ரோ வரைஞ்சிருக்கேன், கண்ணு மேல போட்டிருக்கேன், மை வச்சிருக்கேன், லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், ரூஜ் போட்டிருக்கேன். இதுல இப்ப இப்படி எடுத்தாலே வராது. பேஸ் அதுதான் கேக்குறேன். அந்த பேஸ் வந்து நீங்க யூஸ் பண்றது இப்படி எடுத்தாலே வராது, நம்பிக்கையா நான் சொல்றேன். ஆனா இதுவே நான் கொஞ்சம் போட்டு அந்த இதை போட்டு எடுத்துட்டு அதோட விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் எல்லாம் கிடையாது, மறுநாள் தான் அதோட ஃபேஸ் வாஷ் தான். ஆயில் போட்டு கிளீன் பண்றதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க எதுவும் நான் பண்ணதுல இதே அது என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எப்படி அப்ப பார்த்த மாதிரியே இருக்கே. ஏன்னா உங்களுக்கு இப்ப நீங்க 40+, 47 ரிங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த இடத்துல சாகி ஆகுது, அந்த மாதிரி எதுவுமே இல்ல உங்கள்ட்ட. கொஞ்சம் கூட டிஃப்ரெண்டாவே ஆல ஃபேஸ். அதுதான் கேக்குறேன், எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? நிறைய தண்ணி குடிக்கணுமா? என்ன ஏதாவது ஒரு சின்ன தண்ணி கிடைச்சா நிறைய உச்சா போகணும். இந்த வேலையெல்லாம் நமக்கு வந்து நான் ரொம்ப சுறுசுறுப்பு. நான் வந்து ஒரு வாட்ச் கட்டிட்டு இருந்தேன். இந்த ஒரு வாட்ச்ல வந்து நீங்க எவ்வளவு நடந்தீங்கன்னு இந்த வாட்ச் ஸ்டெப் ஸ்மார்ட் வாட்ச்ல சொல்லுமா.
ஒரு நாள் முடிஞ்சது. மறுநாள் வந்து இது வாட்ச் வாங்கி கொடுத்தவங்க ஒருத்தவங்க வந்தாங்க. காட்டு நீ எவ்வளவு நடந்திருக்கிறேன்னா 18 ஸ்டெப்பு நடந்திருக்கிறேன். அதாவது இங்கேருந்து பாத்ரூம் போயிருக்கிறேன், அதுக்கப்புறம் வந்திருக்கிறேன், திருப்பி வந்து பாத்ரூம் போயிருக்கேன், வந்திருக்கிறேன், அப்புறம் குளிச்சுட்டு வந்து பெட்ல உட்காந்தேன். இவ்வளவுதான். இந்த வாட்சுக்கு இது அவமானம் அப்படின்னு அந்த வாட்சை நான் திருப்பி கொடுத்துட்டேன். ஸோ இந்த அளவுக்கு தான் நான். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஸ்கின் கேர்லாம் என்கிட்ட கேட்டுறாது. சத்தியமா இதெல்லாம் மேக்கப் இல்லாம அம்மாவெல்லாம் பார்க்கணும் கூட நீங்க நினைச்சிடாதீங்க, பயந்துடுவீங்க. பெண்கள் கேட்கணும்னு நினைச்ச கேள்விகள் வந்து இன்னைக்கு நிறைய நாங்க கேட்டிருக்கோம்னு நினைக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப ஹானஸ்டா பதில் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல்.